ஓகே, வணக்கம் தம்மா. இன்னைக்கு என்னோட பெயர் என்ன அப்படின்னாக்கா முனைவர் இரா வீரா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஏடிஎம் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம்டா. அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு 6ஆம் பருவத்திற்குரிய கோயில் கலை அப்படிங்கிறத பத்தினா நம்ம பார்க்க போறோம். இது வந்து 6ஆம் பருவத்திற்குரியதுதானோ. இந்த கோயில் கலை அப்படின்னா கோயில் அப்படின்னாலே கோயில் அப்படின்னு சொல்றப்போ கோ பிளஸ் இல், இதோட விளக்கம் என்னன்னா கோ பிளஸ் இல் என சொல்றோம். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, கோ அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அரசன், இறைவன், தலைவன் அப்படிங்கிறதான். கோயில் அப்படிங்கிறதுல கோ பிளஸ் இல். கோ அப்படின்னா அரசன், இறைவன், தலைவன் அப்படிங்கிற பொருள். இல் அப்படின்னா இல்லம் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா அரண்மனையும் ஆலயமும். அரண்மனையும் ஆலயமும் அப்படின்னாக்க இதுல என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, அதாவது சங்க காலத்துல வந்து கோயில் என்பது பெரும்பாலும் வந்து அரண்மனையும் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா, சங்க காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்க, அரண்மனையை கோயில், கோயில வந்து அரண்மனை அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேற்கோள் என்ன அப்படின்னு சொல்லணும்னாக்கா, கோயில் யானை சினம் சிறந்து அப்படின்னு சொல்லி நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம், இதுல சொல்லியிருக்காங்க அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கோயில் யானை சினம் சிறந்து அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்றாங்க. கோயில் என்பதற்கு அரண்மனை அப்படிங்கிற பொருள். இது படம் பாருங்களேன். அந்த படத்துல பார்த்தாக்கா பழங்கால அரசவை அல்லது அரண்மனை போன்ற எல்லாத்துக்குமே நான் படம் கொடுத்துருக்கேன். அந்த படத்துல இப்ப நம்ம வந்து சும்மா சொல்றதுக்கும் அந்த பிக்சரை வச்சு சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு வேறுபாடு. அதனால எல்லாத்துக்குமே ஒரு ஒரு படம் கொடுத்துருக்கேன். பழங்கால அரசவை இல்லைன்னா அரண்மனை போன்ற ஓவியம் தான் அந்த ஓவியம். அதுக்கு அடுத்தது வந்து தத்துவார்த்த விளக்கம். இந்த தத்துவார்த்த விளக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இறைவன் வந்து அடியவர்களோட உள்ளத்தில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னன்னாக்கா இதுல வந்து நமக்கு வந்து ஒரு பக்தி இலக்கியத்துல கூட ஒண்ணு இதுல சொல்லியிருப்பாங்க. பூசலார் அப்படிங்கிற பூசலார் நாயனார் புராணம் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவர். அப்படி இருக்கிறப்ப அவரால் வந்து இறைவனுக்கு வந்து கோவில் கட்ட முடியாது. அப்படிங்கிறப்ப மனசளவுலயே கட்டிக்கிட்டே இருப்பாரு. அது மனசளவுலயே கட்டிட்டு இருப்போம் கடவுள் வந்து இருக்காரு அப்படிங்கிறதும். நம்ம வந்து பணம் உள்ளவங்க கட்டிடுவாங்க உடனே, பணம் இல்லை அப்படின்னாக்கா அவர் அதாவது கொஞ்ச நாள்ல எல்லாம் கட்டியிருக்க மாட்டாரு. நிறைய நாள், ஒவ்வொரு நாளைக்கும் இதை இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நாளா கட்டியிருப்பாரு. அதைதான் சொல்லுவாங்க இறைவன் அடியவர்களோட உள்ளத்தில் வாழ்கிறான். இது மேற்கொள் என்னன்னா உள்ளம் பெருங்கோயில். அந்த படத்தை பாருங்களேன், பார்த்த உடனே நமக்கு தெரியும் பாருங்க, இறைவன் அடியவர்களோட உள்ளத்தில் வாழ்கிறான்னா அப்படி அந்த படம் எப்படி இருக்கு பாருங்களேன். அடுத்து சொல்லணும் அப்படின்னாக்கா, கச்சாலி அப்படிங்கிறது கோயிலை குறிக்கும் பிற பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தளி இருப்பிடம் அப்படின்னா கச்சலி அப்படின்னு சொன்னாக்கா கற்கோவில். அந்த கோவிலை பாருங்களா அப்படியே மாதிரியே கற்கோயில் இருக்கும். இப்போ ஆலயம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, ஆலயம் சொல்றோம், கோயில்னு சொல்றோம், கற்கோயில் அப்படின்னு சொல்றப்போ ஆலயம் அப்படிங்கிறப்போ ஆலயத்தை பிரிச்சோம் அப்படின்னா அப்படிங்கிறப்போ ஆன்மா, லயம் அப்படின்னா ஒடுங்குதல். இதுதான் கற்றலி அப்படிங்கிறது. இதோட படத்தை பாருங்க, ஒரு சிறிய கற்றலி. உதாரணம் என்ன அப்படின்னா பனைமலை கோயில். அது எப்படி இருக்கு பாருங்க, பனைமலை கோயில் தான் அந்த படம். அடுத்தது வந்து நகரம் மற்றும் அம்பலம். இப்ப நகரம்னா என்ன, அம்பலம்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். இப்ப நகரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கிராமம் அப்படின்னா சின்னதா இருக்கக்கூடிய, நகரம்னா கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடியது. அப்ப பெரிய பரப்பளவில் அமைந்த கோயில்கள் தான் நம்ம நகரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா மதுரை சொல்லுவோம், பெரிய பரப்பளவில் இருக்குது. அம்பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து பொதுவான சபை. பொதுவான சபை இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, சிதம்பரம், பொன்னம்பலம். அந்த படத்தை பாருங்களேன், அது என்ன அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலோட சபையினோட தோற்றம் தான் அந்த படம். இதே மாதிரி இப்ப வந்து சங்க இலக்கியங்கள்லயும் வந்து நிறைய இடத்துல வந்து கோயிலுங்கிற சொற்கள்லாம் எங்கெங்க கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப சங்க இலக்கியத்துல கோயில்லாம் வந்து அந்த கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் குறிப்பாக இப்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப வந்து எப்படி எல்லாம் கட்டடம் இருக்கும் சங்க காலத்துல, இந்த செங்கல், மணல், மண், அப்புறம் மரத்தால் கட்டப்பட்டவ இருக்கும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, இது சொற்கள் வந்து கோட்டம், பாலி, அப்புறம் அம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த படத்தை பாருங்களேன், மரத்தாலான பழங்கால கட்டிட மாதிரி தான், மரத்தாலே செஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து புறநானூறு. சங்க இலக்கியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல புறநானூறுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, புறநானூறு காட்டும் சான்று அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் நன்னறி வாயில் அப்படிங்கிற அது என்ன பாடல் வரி என்ன அப்படின்னா 378வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. புறநானூறுல சென்னி என்ற மன்னனின் அரண்மனை வாயிலை இது குறிக்கிறது. கோயில் நன்னறி வாயில் அப்படிங்கிறது சென்னி என்ற மன்னன் அப்ப இருந்திருக்காரு, அவரோட அரண்மனை வாயிலை குறிக்கக்கூடியதான் இது வந்து ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், ஒரு பெரிய கோட்டை, அதோட வாயிலினோட படம் தான் இந்த படம். இப்ப நம்ம வந்து எட்டு தொகை, அதாவது சங்க இலக்கியம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இப்ப வந்து பட்டினப்பாளையில
அகநானூறு அதுல உள்ள சான்றுகள் பாருங்களா. பட்டினப்பாளையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைப்பு அப்படிங்கிறது. இதுல வந்து சுட்ட செங்கற்கள். அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் பாருங்களா, செங்கற்கள் வந்து சுட்டு அது மாதிரிலாம் செஞ்சிருப்பாங்க. அகநானூறுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெய்வம் சேர்ந்த பராரை மராத்து, தெய்வம் சேர்ந்த பராரை மராத்து. இது வந்து இயற்கை வழிபாடு. அதாவது அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட சுட்ட செங்கற்களோட படம் தான் இந்த இது. அடுத்தது வந்து இப்ப நம்ம சங்க இலக்கியம் பார்த்தோம். பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க, அகநானூர்ல சொல்லியிருக்காங்க, புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து காப்பியங்கள்ல சொல்றாங்க பாருங்களா. காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதுல வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோவடிகள் என்ன சொல்றாங்கன்னா, கோட்டம் அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அது எங்க அப்படின்னாக்கா, அமரர் தரு கோட்டம், வெள் யானை கோட்டம் அப்படிங்கிற அந்த கோட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த சிலப்பதிகாரம் இந்த படம் பாருங்களா, 2 படம் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து சிலப்பதிகார காட்சி, இன்னொன்னு வந்து பூம்புகாரோட ஓவியம் தான் அதுல சொல்லியிருக்கோம். காப்பியங்கள்லயும் கோயில் நீங்க சொல்லலாம் இடம்பெற்றிருக்கு. இப்ப காப்பியம் பார்த்துட்டோம், சங்க இலக்கியம் பார்த்தாச்சு. சங்க இலக்கியத்துல எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி காப்பியங்கள்ல சொல்லுவோம். பக்தி இலக்கியங்களா சொல்லுவாங்க. பக்தி இலக்கியங்களோட மாற்றம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டு. இதுல வந்து கோயில் என்ற சொல் வந்து முழுமையாக வழிபாட்டு தலத்தை குறிக்கிறதுனா தொடங்கியது. கோயில் அப்படிங்கிற சொல்லு பார்த்த உடனே நமக்கு வந்து முழுமையாக இது வந்து வழிபாட்டு தலத்தை குறிக்கிறதாக தொடங்கியது. இதுல வந்து இப்ப பக்தி இலக்கியம் அப்படின்னால கண்டிப்பா சைவமும் இருக்கும், வைணவமும் இருக்கும். சைவம் அப்படின்னாக்கா சமயக்குறவர்கள் 4 சொல்லி சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், 63 நாயன்மார்கள்ல இது. அடுத்தது வந்து இப்ப வந்து வைணவம் அப்படின்னு பாக்குறோம்னாக்கா அது வந்து 12 ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. இப்ப சைவத்துல வந்து எந்த கோயில சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சிதம்பரம் கோயில சொல்லியிருக்காங்க. சைவத்துல சொல்லிட்டாங்க. வைணவத்துலயும் ஒரு கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயில் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயில். அத படம் பாருங்களா, ஸ்ரீரங்கநாதரோட கோயில் ராஜகோபுரம் தான் அந்த இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப வந்து நம்ம இது வரைக்கும் கோயிலுங்கிற சொல்லலாம் எந்தெந்த இலக்கியத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லி பார்த்தோம். இப்ப வந்து கோயில், கோவில் இது 2த்துக்கும் உள்ள இலக்கண வேறுபாடு பார்க்கணும் அப்படின்னாக்கா, கோயில் அப்படிங்கிறதுல கோ பிளஸ் இ பிளஸ் இல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா, இ அப்படிங்கிறது வந்து அந்த உடம்படு மெய் அப்படிங்கிறது. இது வந்து பழமையான முறை. கோயில் கோ பிளஸ் இ பிளஸ் இல்லுன்னு சொல்லலாம், கோ பிளஸ் இம் பிளஸ் இல்லு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பழமையான முறையில கோ பிளஸ் இ பிளஸ் இல், இது வந்து உடம்படுமை. அடுத்து இப்போ உள்ள பிற்கால வழக்கிற்கு வந்த முறை அப்படின்னு பாக்குறப்போ கோவில் கோ பிளஸ் இம் பிளஸ் இல் அப்படிங்கிறது. இப்ப இந்த படத்தை பாருங்களா, அது வந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் இப்ப நம்ம 2 டிஃபரன்ஸ் சொன்னோம்ல வேறுபாடு, கோயில் கோவில்ங்கிறது. அப்ப அந்த படத்துல வந்து தமிழ் எழுத்துக்களை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்னன்னாக்கா, அதுல வந்து இதை வந்து முன்னிலைப்படுத்தப்பட்ட வரைபடமாக சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள். அடுத்தது வந்து திருமூலர் தரக்கூடிய ஆன்மீக தத்துவம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா இருக்கும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி. இதுல கருத்து என்ன அப்படின்னா, உடல் தான் நம்மளோட ஆலயமாவும், நம்மளோட வாய் வந்து கோபுர வாசலாவும் சொல்லியிருப்பாங்க. அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லுவாங்க. இதோட படத்தை பாருங்களேன், அதாவது மனித உடலினோட சக்கரங்கள் மற்றும் கோயில் கோபுர ஒப்பீட்டு படம் தான். நல்லா பார்த்தோம் அப்படின்னா, பெருசா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மனித உடலினோட சக்கரம் அப்படியே ஒன்னு இருக்கும். அதோட இந்த பக்கத்துல பார்த்தாக்கா அந்த கோயில் கோபுரத்தை 2ஐயும் ஒப்பிட்டு இருக்கும். இந்த மனித உருவம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் கோயில் கோபுரம் இருக்கும். 2ம் ஒப்பீடு செஞ்சக்கூடிய படம் தான் நாங்க கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் மற்றும் ஆழ்வார் பாசுரங்கள். இப்ப திருநாவுக்கரசர் நம்ம ஏற்கனவே சொன்ன என்ன அப்படின்னா சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி 2 சொன்னோம். சைவத்துக்கு ஒரு கோயிலும் நடராஜர் கோயிலையும், வைணவத்துக்கு வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதுல இப்ப என்ன அப்படின்னா திருநாவுக்கரசர் மற்றும் ஆழ்வார் பாசுரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநாவுக்கரசர் சைவம், ஆழ்வார் பாசுரங்கள் வந்து வைணவம். அதுல அப்பரோட பேர், திருநாவுக்கரசரோட பேர் தான் அப்பர். இந்த அப்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காயமே கோயிலாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோயில் அப்படிங்கிறத எங்க பயன்படுத்தாங்க பெரியாழ்வார். இது வந்து நம்ம அப்பர் அப்படிங்கிறதுல சைவத்துல சொல்றாரு காயமே கோயிலாகன்னு. இங்க பெரியாழ்வார் என்ன சொல்றாங்கன்னா, இனி உன் கோயில் யான் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்றாரு ஆழ்வார் பாசுரங்களை. இந்த படத்தை பாருங்களா, 2மே இருக்கு. ஏன்னா ஒண்ணு சொல்லி ஒண்ணு கூட சொல்லாம கூடாது. நாயன்மார்கள் அப்படிங்கிறது அந்த 63 நாயன்மார்கள் ஒருத்தர் திருநாவுக்கரசர் வந்துறாரு. இங்க ஆழ்வார் பாசுரங்கள் 2ஓட தொகுப்பு படம் தான் அதுல கொடுத்திருக்கோம். அடுத்தது வந்து கோயில் கலையினோட தோற்றம் எப்படி இருக்கு, இப்பெல்லாம் கோயில் எங்கெங்க வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அந்த கோயில் கலையின் தோற்றம் அப்படின்ட்டு ஆரம்பம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த மரம், மண், சுண்ணாம்பு இதனாலதான் கட்டப்பட்டிருக்கும். அது பாருங்களேன், அந்த படத்தை பாருங்களேன், மரத்தால இருக்கு, மேல வந்து மரத்தால வச்சிருக்காங்க, கீழே வந்து அந்த மண்
அது போல இருக்கு. இது வந்து என்னன்னாக்கா மண் மழை பெஞ்சா போயிடும். அப்புறம் வந்து அதெல்லாம் அந்த மரம் எல்லாம் வந்து என்ன ஆகும்னாக்கா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் அது மரம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த கட்டிடங்கள் வந்து காலப்போக்கில அழிந்து போயிடுச்சு. அழிந்து போனதுனால இப்ப வந்து வேற கல் மூலமாகவே கட்டுறாங்க. இந்த படத்தை பாருங்க, மண் மற்றும் மரத்தாலான ஒரு சிறிய கோயில் மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கோயில் இருக்கப்பல இருக்கும். அது மண்ணும் இருக்குது, இந்த பக்கம் மண்ணால இருக்கு, இந்த பக்கம் மரத்தாலான ஒரு கோயில். அடுத்தது வந்து பல்லவர் காலத்துல எப்படி இருக்கும்? பல்லவர் காலத்துல வந்து குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில்கள் என்ன அப்படின்னாக்கா மலையை அப்படியே குடைந்திருப்பாங்க. இது வந்து மகேந்திரவர்மன், பல்லவர் காலத்துல மகேந்திரவர்மன் அப்ப வந்து என்ன அப்படின்னா மலையை குடைந்து கோயில்களை உருவாக்கினாங்க. அதாவது மலையாதான் இருக்கும், அது சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா குடைந்து அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா கோயில்கள். படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், அந்த இது குடைந்து இருக்குது, இந்த பக்கம் அப்படியே இருக்கு பாருங்க. அப்ப மலையை குடைந்து கோயிலாக உருவாக்கிட்டாங்க பல்லவர் காலத்துல மகேந்திரவர்மன். மண்டகப்பட்டு கல்வெட்டு, செங்கல், அதுல வந்து என்னன்னாக்கா செங்கல் மரம் உலோகமின்றி அமைக்கப்பட்ட கோயில் தான். செங்கல் இருக்காது, மரமும் இருக்காது, உலோகமின்றி அமைக்கப்பட்ட கோயிலா இருக்கும். அந்த படம் தான் மண்டகப்பட்டு. அந்த படம் பார்த்தோன்னே நமக்கு எதுன்னு தெரியாதுல, அதனால வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். மண்டகப்பட்டோட குடைவரை கோயில்கள் தான் அது. அடுத்தது வந்து மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா ஒற்றைக்கல் ரதங்கள். இதோட சிறப்பு என்னன்னா ஒரே பாறை, அதாவது இப்ப எல்லாம் வந்து ஒரே கல்லுல எதுவுமே செய்யற அளவுக்கு இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஒரே கல்லுல இது செஞ்சது. இப்ப தஞ்சை பெரிய கோயில்ல கூட ஒரு சிலது வந்து ஒரே கல்லுல ஆனது அப்படிதான் சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரே பாறையை செதுக்கி இதை வந்து ரதங்களாக மாற்றக்கூடியது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பஞ்ச பாண்டவரோட ரதங்களை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிடுறாங்க. இந்த படம் என்ன அப்படின்னாக்கா மாமல்லபுரம் ரதங்களினோட படம் தான் இந்த படம். அடுத்தது வந்து ராஜசிம்மன் பாணி அப்படிங்கிறது வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டட அமைப்போட கோயில், கட்டட அமைப்பு கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தா தெரிஞ்சு பாருங்களா, அப்படியே கற்களை அடுக்கி கட்டக்கூடிய முறைதான் அது. இதுல சான்றாக சொல்லணும் அப்படின்னா பார்த்தோன்னா நமக்கு தெரியுது பாருங்களா, அப்படியே அடிக்கடிக்கு அடுக்கா இருக்கு பாருங்க. அதுல சான்று என்ன அப்படின்னா காஞ்சி கைலாசநாதரோட கோயில் தான் அது, கடற்கரை கோயில். இந்த படம் என்ன அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான், கட்டட அமைப்பு கோயில். அடுத்தது வந்து சோழர் காலத்துல கட்டடக்கலை வந்து உச்சநிலை அடைந்திருக்குது. எப்போதுமே வந்து என்னன்னாக்கா சேரர் சோழர் பாண்டியர் எப்படி இருக்குது, யாரோட காலத்துல உச்சம் அடைந்திருக்கு அப்படின்னாக்கா சோழர்களோட காலத்துலதான். சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து உச்சத்துல அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு சொல்லணும், ஒரு உதாரணம் சொல்லணும். அப்ப இதுல என்ன அப்படின்னா பிரம்மாண்டமான விமானங்கள் இருக்கும். அங்க பிரம்மாண்டமானது பராந்தகன் முதல் ராஜராஜன் வரைக்கும் அந்த காலத்துலதான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும், எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் விமானத்தினோட நெருக்கமான தோற்றம். அந்த விமானத்தை பாருங்களேன் எவ்வளவு அப்படியே நெருக்கமா இருக்கு பாருங்களா, அந்த விமான தோற்றத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சோழர் கால கட்டடக்கலை வந்து உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தஞ்சை பெரிய கோயில் இதோட தனித்துவம் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா அதோட நிழல் வந்து தரையில விழாம இருக்கும், அதுதான் அதோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட நந்தி பக்கத்துல இருக்கு பாருங்க, நந்தி மற்றும் விமானம். அடுத்தது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம். கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரத்துல வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து மென்மையான வளைவுகளோட இருக்குதான். இது ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரம் ஒண்ணு தாராசுரம் ஒண்ணு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி இருக்குன்னா மென்மையான வளைவுகள் உடையதாக இருக்குமா. தாராசுரம் வந்து அதோட சிற்ப கலைக்கூடம். எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு சொல்லுவோம்ல, அதுதான். இப்ப தாராசுரத்துல வந்து சிற்ப கலைக்கூடம். இது படத்தை பாருங்களேன், ஐராவதேஸ்வரரோட கோயிலோட சிற்பங்கள் தான் அந்த இது. ஏன்னா அங்க சொல்லியிருக்காங்க தாராசுரத்துல சிற்ப கலைக்கூடம் அப்படின்னா இப்ப நம்ம உதாரணம் சொல்லியே ஆகணும்ல அதுக்கு. அப்போ ஒரு படத்தை வச்சு சொன்னாக்கா நல்லா நமக்கு தெரியும். அடுத்தது வந்து இந்த பாண்டியர் மற்றும் நாயக்கர் கால பங்களிப்பு, எல்லாரோட பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப பாண்டியரோட பங்களிப்பு வேணும்ல. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டியரோட கோபுரம், அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் கோபுரங்களோட உயர்வு. நாயக்கர் காலத்தை எப்படி இருக்குன்னாக்கா பாண்டியர் அப்படின்னு சொன்னாக்கா கோபுரங்களோட உயர்வு சொல்றாங்க. நாயக்கர் சொல்றப்போ ஆயிரங்கால் மண்டபங்களை சொல்றாங்க. இசை தூண்களும் அதுல இருந்திருக்கு. இந்த படம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட கோபுரமும் மற்றும் மண்டபம் தான். இது பாண்டியர் காலத்திலையும் நாயக்கர் காலத்திலையும் வந்தது. அடுத்தது வந்து கோயிலோட அமைப்பினோட முக்கிய அம்சங்கள். படம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விமானமா இருக்கும். அதுல வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த கருவறை இருக்கும். இந்த பக்கம் கருவறை, இந்த பக்கம் விமான கோபுரம், இந்த பக்கம் மண்டபம் இருக்கு, இந்த பக்கம் பிரகாரம். அந்த நாலு தான் அது சொல்லி சொல்றது. இந்த படம் என்ன அப்படின்னா ஒரு கோயிலோட குறுக்குவெட்டு தோற்றம். பார்த்த உடனே இப்ப நம்ம வந்து போன உடனே அந்த இது மட்டும் தான் பார்ப்போம், கருவறை பார்ப்போம், விமானத்தை பார்ப்போம், கோபுரத்தை பார்ப்போம். இது வந்து தனித்து வச்சுட்டு அதுல 4 தான் இருக்கு பாருங்க.
ஒரு பக்கம் கருவறை, ஒரு பக்கம் விமானம், இன்னொரு பக்கம் கோபுரம், இன்னொரு பக்கம் மண்டபம், பிரகாரம். இதுதான் ஒரு கோயிலோட குறுக்கு வெட்டு தோற்றம் இந்த படம். அடுத்து உலக கட்டடக்கலையோட வளர்ச்சி. இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்றது உலகத்துல கட்டடக்கலை வளர்ச்சி அப்படின்னு பாக்குறப்ப எகிப்து பிரமிடுகளை சொல்றாங்க. இதுல வந்து சிந்துவெளி, செங்கல் கட்டிடங்கள், கிரேக்கம், தூண்கள், அப்புறம் ரோம் வளைவுகள் இதெல்லாம் சொல்றாங்க. உலக கட்டடக்கலை வளர்ச்சியில இதெல்லாம் இருக்கு. எகிப்துல பிரமிடுகள், அப்புறம் சிந்து சமவெளி இருக்கு, அப்புறம் செங்கல் கட்டிடங்கள் இருக்கு, அப்புறம் கிரேக்கம், தூண்கள், ரோம் வளைவுகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த படத்தை பாருங்களேன், பிரமிடு இருக்கு, பார்த்தினன் கோயிலோட தொகுப்பு அது குட்டி குட்டியா இருக்கு பாருங்களா, அந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமிடு அப்படி பார்த்தோம்னா பிரமிடா தெரிஞ்சு, இன்னொன்னு பாக்குறோம் அப்படின்னாக்கா அந்த பார்த்தினன் கோயிலோட தொகுப்பு குட்டி குட்டி குட்டியா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த கோயில் என்ற சொல் எங்கெங்க வந்திருக்குது, அதாவது சங்க இலக்கியத்துல வந்திருக்கு, காப்பியங்கள்ல வந்திருக்கு, பக்தி இலக்கியம் வந்திருக்கு. இந்த பக்தி இலக்கியத்துல சைவத்துல எங்க சொல்லியிருக்காங்க, வைணவத்துல எங்க சொல்லியிருக்காங்க, அப்படி எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து கருத்து முடிவுரைன்னு சொல்றோம் அப்படின்னா கட்டடக்கலை என்பது நம்ம சொல்லுவோம். கட்டடக்கலை அப்படின்னா இது ஒரு காலத்தினோட கண்ணாடி. இது வந்து பண்பாட்டினோட அடையாளம். கண்டிப்பா நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் இருக்கிறதுல இந்த கட்டடக்கலை பார்த்த உடனே இதுதான் பண்பாட்டினோட அடையாளம், இதுதான் காலத்தினோட கண்ணாடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து பழமை மற்றும் நவீனத்தை இணைக்கக்கூடிய ஒரு கோயில், பழமையாக இருக்கக்கூடிய நவீனத்தை இணைக்கக்கூடிய ஒரு கோயிலோட வரைபடமா இதுல சொல்லியிருக்கோம். இப்ப வந்து இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 10 மார்க்கா இருக்கட்டும். இப்போ வந்து 2 மார்க் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா கோயில் இதுக்கு வந்து இலக்கண வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் வந்து கோயில் சொல் விளக்கம், கோ பிளஸ் இல். கோனாக்கா அரசன், தலைவன். இல் அப்படின்னா இல்லம், வழிபடக்கூடிய இடம் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் 2 மார்க். 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல வந்து என்னன்னாக்கா இப்ப வந்து சங்க இலக்கியத்துக்கு கோயில் என்று சொல்லி எங்கிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. இப்ப சங்க இலக்கியத்துல பார்த்தா நம்ம தான் பார்த்தோம்ல, பட்டினப்பாலை பார்த்தோம். பட்டினப்பாலைனா 10 பாட்டுல திரும்ப முருகு பெருனா இருப்பான் இருந்து முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி, அந்த பட்டினப்பாலையை அதை வந்து 10 பாட்டுல இருந்து பார்த்தா 8 தொகை அப்படின்னு பாக்குறப்ப அகநானூர்லயும் பார்த்தா புறநானூர்லயும் பார்த்தோம். இது வந்து என்னன்னா சங்க இலக்கியங்கள் எங்க கோயில் என்று சொல் இடம்பெற்றிருக்கு. இப்போ காப்பியங்கள் எங்கெங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அழகா வந்து என்ன சொல்லுவோம், சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கோட்டம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம பக்தி இலக்கியத்தில் சொல்லுவோம். பக்தி இலக்கியத்துல சைவம் தனியா சொல்லுவோம், வைணவம் தனியா சொல்லுவோம். இப்ப நம்ம கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இப்ப சோழர் காலத்துல எப்படி இருந்துச்சு, பல்லவர் காலத்துல எப்படி இருந்துச்சு, நாயக்கர் காலத்துல எப்படி இருந்துச்சு, பாண்டியரோட காலத்துல எப்படி இருந்துச்சு, எது வந்து சிறப்பிடம் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் இந்த கட்டடக்கலையினோட சிறப்பாகவும் சொல்லலாம். இது அப்புறம் வந்து இது கடைசியா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து பழமை மற்றும் நவீனத்தை இணைக்கக்கூடிய ஒரு கோயில் வரைபடமாகவே விளங்குகிறது. நன்றி.